வணக்கம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றின்னு இருக்காருங்க. சிஷ்யாலாம் உக்காந்துன்னு இருக்காங்க. விவேகானந்தர் அங்கே இருக்காருங்க. அப்போ அந்த கூட்டத்தில் எல்லாம் இது பண்ணி நடந்துன்னு இருக்கும்போது ஒருத்தர் வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்தார். கையில் ஒரு பெரிய படம் எடுத்துன்னு வராருங்க. எடுத்துன்னு அப்படி எல்லாம் கூட்டத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி அங்கே நிற்கிறாரு. வா என்ன வேணும்னு கேட்குறாரு. இவர் படத்தை கொடுத்தாரு. என்ன அதுன்னும் போது இப்படி நமஸ்காரம் பண்ணி இப்படின்னாரு. நம்மளை தான் வரைஞ்சிருக்கான்னு சொல்லி எடுத்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணார், அந்த மேலே சுற்றின பேப்பரை எடுத்துட்டு அந்த படத்தை பார்த்தாருங்க. படத்தை பார்த்த உடனே அப்படியே கண்ணில் தண்ணி வருதுங்க. கண்ணில் தண்ணி வந்துட்டு அதனுடைய காலை தொட்டு கண்ணில் ஒத்துக்கினாருங்க. திடீர்னு 3 நிமிஷம் சமாதி நிலையை அடைஞ்சாருங்க. இது அந்த படம் வரைஞ்சவனுக்கு தெரியும், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தெரியும், வேறு யாருக்குன்னு தெரியாது. ஜனங்கள் தான் அங்கே உட்காந்துன்னு இருக்காங்க. அப்போது அந்த படம் வரைஞ்சவர் சாமி அப்படின்னாரு. கொஞ்சம் இப்படி ஒரு உழுக்குழுக்கி எழுந்து சாமி என்னான்னாரு. நான் பொதுவாக நான் படங்களில் சாமி படத்தை நம்ம கொடுத்தோம்னா அதை தொட்டு கண்ணில் ஊற்றிப்பாங்க. உங்கள் படத்தை கொடுக்குறேன்னா சாமி அதையே நீங்கள் தொட்டு கண்ணில் ஒத்துக்கிறீங்களே, இது மாதிரி நான் பார்த்தது இல்லைன்னும் போது அப்போ நீ ஒரு நல்ல படம் வரைஞ்சி கொடுத்த, என்னோட சமாதி நிலையை வரைஞ்சி கொடுத்துருக்க. சமாதி நிலையில் யார் இருந்தாலும் அவங்கள சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி தொட்டு கும்பிடணும், அதுதான் தர்மம். நீ என்னுடைய படத்தையே சமாதி நிலையில் வச்சிருக்கவே நான் தொட்டு கும்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை காமிச்சாருங்க. அதாவது இதுலேருந்து என்னன்னா, சன்னியாசிங்க சமாதி நிலையை அடையிறாங்க பாருங்கள், அவங்கள சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அந்த நேரம் அவங்கள அவங்க பார்வை நமக்கு படுற மாதிரி இருந்ததுன்னா நல்லதுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.